ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மளோட கிச்சனில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள் தாங்க சோம்பு. சாப்பிட்டதுக்கப்புறமா வாயில் போட்டு மென்று சாப்பிடக்கூடிய இந்த சோம்பு உடம்புக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக நைட்டு முழுக்க தண்ணீரில் ஊற வச்ச சோம்பை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இதை குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, யாரெல்லாம் சோம்பு தண்ணியை குடிக்கிறப்ப ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் நம்ம தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சோம்பு தண்ணீர் அப்படிங்கிறது நறுமணமும் மருத்துவ குணமும் கொண்ட ஒரு அற்புதமான தண்ணின்னு சொல்லலாம். இதில் நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீஷியம் மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நைட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பை போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்கிறது தான் சோம்பு தண்ணி. இந்த தண்ணியை குடிக்கிறப்ப உடலில் பலவிதமான நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? உடலை நீர்ச்சத்தோடு வச்சுக்கிறது சோம்பு தண்ணி ரொம்பவே பயன்படும். பலருக்கும் காலையில் எழுந்த உடனே தண்ணீர் குடிக்கிறதே இல்லை, டைரெக்டாக போய் டீயோ காஃபியோ குடிக்கிறாங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணியும் சோம்பு தண்ணியும் லெமன் வாட்டரோ ஜீரக வாட்டரோ நீங்கள் எடுத்துக்கிறப்ப அது உடலில் நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி நம்ம எல்லாருமே தூங்குகிறோம். அந்த தூங்குகிற டைமில் தண்ணி குடிக்க மாட்டோம்ல, அதனால உடம்பு ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே இது மாதிரியான தண்ணீரை நீங்கள் குடிக்கிறப்ப அது செல்களெல்லாம் ஆக்டிவாக வச்சுருக்கிறதுக்கும் வேலையை சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நாள் முழுக்க நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்தை அது கொடுத்துரும். சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் சோம்பு தண்ணி குடிக்கிறப்ப அது உங்களோட நீர் இழப்பை சரி செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உடல் சோர்வு, தலைவலி, மலச்சிக்கல் இது எல்லாத்தையும் சரி பண்ணும். ஏன்னா நிறைய பேருக்கு காலையில் எழுந்திரிக்கும் போதே ரொம்ப சோர்வாக எழுந்திரிப்பாங்க. நீர் சத்து குறைஞ்சிச்சின்னா சோர்வு தன்னால் வந்துடும். தலைவலியும் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இது இருக்குது, ஆனால் அவங்களுக்குலாம் தெரியாது தலைவலிக்கு காரணம் நீர் சத்து குறைபாடு தானே. தலைவலி, சோர்வு, மலச்சிக்கல்லாம் குறைக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி காலையில் எடுத்துக்கலாம். செரிமானத்தை மேம்படுத்துறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சோம்பு தண்ணி அப்படிங்கிறது நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னன்னா செரிமானம் தாங்க. இது செரிமான அமைப்பை வலுப்படுத்தி செரிமானத்தை ஈஸியாக்குது. பலருக்கும் வயிறு உப்புசம், அஜீரணம், வாயு தொல்லை, உணவில் செரிமானத்தில் பிரச்சனை, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. சோம்பில் இருக்கக்கூடிய இயற்கையான சேர்மங்கள் இருக்குல்ல, இது செரிமான சுரப்பிகளை தூண்டுறதுக்கு உதவியாக இருக்குது. இதனால் உணவு ஈஸியாக டைஜஷன் ஆகும், வயிறு லேசாக இருக்கும், வாயு தொல்லையை குறைக்கிறதுக்கு கூட உதவியாக இருக்கும். ஒட்டு மொத்தமாக செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு சோம்பு தண்ணியை குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சோம்பு தண்ணி மட்டும் குடிச்சா உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். சோம்பு தண்ணியை எடுத்துகிட்டு இருக்கிறப்ப உடலில் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டாலும் வேகமாக செரித்து வெளியில் அழகாக அது போயிடும். அதனால இது உடல் எடையை ஈஸியாக குறைக்கும். அதுக்காக நிறைய உணவுகள் சாப்பிட்டுட்டே இருக்க முடியாதுல்ல. நீங்கள் சோம்பு தண்ணி எடுத்துக்கணும், அளவோட உணவு எடுத்துக்கணும். நடைப்பயிற்சி ஒரு 20லேருந்து 30 நிமிஷமாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்டபாலிசத்தையும் அது ஸ்பீடாக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா சோம்பு தண்ணி எடுத்துக்கிறது தேவையற்ற ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடணுங்கிற ஆசையை குறைச்சிரும். வயிறு உப்புசத்தை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணி பயன்படுது. உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சிலருக்கெல்லாம் வயிறு ரொம்ப பெருசாக வீங்கினது போல இருக்கும். இந்த தோற்றத்தை சரி பண்ணுறதுக்கு சோம்பு தண்ணி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் அதிக அளவு வாயு சேர்றது தான். மெதுவாக செரிமானம் நடக்கிறதுக்கு குடலோட இயக்கம் குறைபடுறதுனாலையும் இது ஏற்படுது. சோம்பு தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உங்களோட வயிறு வீக்கம்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும். வயிறு லேசாக இருக்க போல் உணர ஆரம்பிப்பீங்க.
தோலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நல்ல செரிமானம், போதுமான நீர்ச்சத்து இருந்துச்சுன்னா, தோல்ல அதோட தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும். நம்மள்ல சிலருக்கெல்லாம் சருமம் ரொம்ப வறண்டு போயிருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, உடல்ல நீர்ச்சத்து கம்மியா இருக்கிறது தான். நீர்ச்சத்து இல்லாததுனால தான் அப்படி இருக்கு. சோம்பு தண்ணியை நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா, உடல்ல நீர்ச்சத்து மெயின்டெயின் ஆக ஆரம்பிக்கும். நல்ல செரிமானம் இருக்கும். குடல் சுத்தமாயிருச்சுன்னா, நம்மளோட முகம் நல்லா பளிச்சுன்னு க்ளோவாக ஆரம்பிக்கும். குடல்ல அழுக்குகள் தங்கி இருந்துச்சுன்னா, முகங்கள்ல முகப்பருக்கள்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். குடலை சுத்தம் செஞ்சு முகத்தை அழகுபடுத்துறதுக்கு சோம்பு தண்ணி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது க்ளோயிங்கான ஸ்கின்னையும் கிளியர் ஸ்கின்னையும் கொடுத்துரும். முகத்தை புத்துணர்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சோம்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன பண்ணுதுன்னா, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. தேவையான ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகப்படுத்துச்சுன்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் இதெல்லாம் எதிர்த்து போராட முடியும். அதுக்கு சோம்பு தண்ணி ரொம்பவே உதவியாக இருக்கும். பருவ காலத்தில் வரவுள்ள அந்த சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் சோம்பு தண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் சோம்பு தண்ணியை நீங்கள் எடுத்துக்கலாம். வாய் துர்நாற்றத்தை போக்குறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம காலையில் சோம்பு தண்ணி குடிக்கிறப்ப அது வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சோம்பு அப்படிங்கிறது பல ஆண்டுகளாகவே இயற்கை மவுத் ஃப்ரெஷ்னராக பயன்படுத்தப்பட்டு வருது. இதில் இருக்கக்கூடிய நறுமணம் என்ன இருக்குல்ல, அது வாயை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். தற்காலிகமாக இது வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. நிறைய பேர் நல்லா ப்ரஷ் பண்ணுவாங்க, இருந்தாலும் பேட் ஸ்மெல் வாயில் வர ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட பாக்டீரியாக்கள் உருவாகிறது தான். ஆனால் காலையில் நீங்கள் சோம்பு தண்ணியை ப்ரஷ் பண்ணிட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சோம்பு தண்ணியால் வாய் கொப்பளிச்சிட்டு வர்றப்ப அது கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கும். வாயை நல்லா புத்துணர்ச்சியாக வச்சுருக்கும். உடல்ல இருக்கக்கூடிய சோர்வை குறைச்சி புத்துணர்ச்சியாக வச்சிருக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? காலையில் வெறும் வெயிட் லாஸ்க்காக மட்டும் சோம்பு தண்ணியை குடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. காலையில் நீங்கள் சோம்பு தண்ணியை குடிக்கிறப்ப அந்த நாள் முழுக்க புத்துணர்ச்சியோடு இருக்க ஆரம்பிப்பீங்க. சோம்பு தண்ணி குடிக்கிற பழக்கத்தை நீங்கள் அதிகப்படுத்துறது ரொம்பவே நல்லது. காலையில் நீங்கள் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பீங்க. அந்த டே ஃபுல்லாக ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கான எனர்ஜியை இந்த சோம்பு தண்ணி குடிச்சிடும். இது ஒரு சிறந்த டீடாக்ஸ் பானம் மாதிரி கூட உங்களுக்கு செயல்படும். நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டை தரதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சோம்புல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சேர்மங்கள் இருக்கு. இது செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்த்து போராடுது. உடல்ல ரொம்ப காலமாக ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு வந்துச்சுன்னா, அது பலவிதமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திடும். அதை தடுத்துக்கிறதுக்கு சோம்பு தண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களோட ஆரோக்கியத்துக்கு சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சோம்பு அப்படிங்கிறது பாரம்பரியமாகவே பெண்களோட உடல் நலத்துக்காக பயன்படுத்தப்பட்டு வருது. மாதவிடாய் காலங்களில் வரும்ல, அந்த பெயினை குறைக்கிறதுக்கு மாதவிடாய் டைமில் நீங்கள் சோம்பு தண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் வயிற்றுல வெது வெதுப்பான சோம்பு தண்ணியை நீங்கள் எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு ரிலாக்ஸாக வச்சுக்க ரொம்ப உதவியாக இருக்கும். மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வலியை குறைக்கும். வயிற்று வலி, கை வலி, கால் வலி, இடுப்பு வலி இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு சோம்பு தண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடிய சோம்பு தண்ணியை சரியான முறையில் எடுத்துக்கிட்டா தானே நமக்கு பலன் கிடைக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்துடலாமா? சரியான முறையில் எப்படி நம்ம தயாரித்து குடிக்கலான்னா, அதுக்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில், அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துகிட்டு நைட்டு முழுக்க ஊற வச்சுட்டு காலையில் வடிகட்டி வெறும் வயிற்றுல குடிக்கலாம். இது ஒரு மெத்தடு. நிறைய பேருக்கு நைட்டு முழுக்க ஊற வச்சுட்டு காலையில் குடிக்கிறது பிடிக்காது. சிலருக்கு அது பிடிக்கும். பிடிக்காதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கிளாஸ் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா தண்ணீரோட கலர் மாறினதுக்கப்புறம் வடிகட்டிட்டு வெது வெதுப்பான முறையில் குடிக்கலாம். சோம்பு டீ மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் வெது வெதுப்பாக குடிக்கிறப்ப உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீ காஃபி குடிக்கணுங்கிற எண்ணமும் வராது. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இதை கண்டிப்பாக குடிக்கணும்னா, பெரியவங்க, வயசானவங்க, உடல் எடையை கட்டுக்குள் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்களாம் இதை நீங்கள் நார்மலாக ஃபாலோ பண்ணலாம்.
யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னா, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டுற தாய்மார்கள், சோம்பு சாப்பிட்டாலே அலர்ஜி வரும்னு நினைக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்கலாம், நீங்கள் சோம்பு தண்ணி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு, அதோட நீங்கள் சோம்பு தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. சோம்பு தண்ணி எடுத்துக்கிறதோடையே ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கணும். ஈவினிங் டைமில் நீங்கள் சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யணும். 20லேருந்து 30 நிமிஷமாவது நீங்கள் வாக்கிங் போகணும். நைட்டு 7லேருந்து 8 மணி நேரம் கட்டாயமாக தூங்கணும். இதெல்லாம் செய்கிறப்ப உங்களோட உடல் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோவில் சோம்பு தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். உங்களுக்கு சோம்பு தண்ணி பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சோம்பு தண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.